ரோமர் 15ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இதற்கு முன்பதாக ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இருந்து நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசத்திலே 2 தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்திலே பலம் உள்ளவர்கள், கொஞ்சம் பலவீனமானவர்கள், விசுவாசத்திலே வளரக்கூடியவர்கள், இப்படி இரு தரப்பு இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் எப்படி அணுக வேண்டும், அந்த அவர்கள் அப்படிப்பட்ட இருதரப்பு இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்குடைய இருக்கின்ற காணப்பட வேண்டிய அணுகுமுறை என்ன என்கிறதை குறித்து பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அதில் இடத்திலே காணப்பட்ட ஒரு வசனம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே என்கின்ற அந்த வசனத்தின்படி, அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களும் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டுமா என்கிறதை குறித்து சென்ற வாரத்திலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பவுல் அதே காரியத்தை தான் எழுதுகிறார். விசுவாசத்திலே பலவீனமாக காணப்படுகிறவர்களை உள்ள அந்த அணுகுமுறை தான் தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்திலும் ஆரம்பிக்கிறார். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ பலம் உள்ளவர்கள் என்று சொன்னால் சரீர ஆரோக்கியத்தை குறித்ததல்ல, விசுவாசத்தில் பலம் உள்ளவர்கள், கடவுளுடைய சத்தியத்தை சரியாக அறிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதிகம் கற்று தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் இப்பொழுதுதான் வளரக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அல்லவா, பலவீனர்களாக கொஞ்சம் விசுவாசத்திலே இப்பொழுதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களோடு எப்படி அணுக வேண்டும் என்கிறதை குறித்துதான் 14ஆம் அதிகாரத்திலும் எழுதினார், இதிலும் எழுதுகிறார். இப்போ சொல்லுகிற காரியம், நீங்கள் அவர்களை தாங்க வேண்டும். 14ஆம் அதிகாரத்திலே எழுதினார், அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவேளை அவர்களுடைய எண்ணம் மரக்கறிகளை புசிப்பதுதான் சரியாக இருக்கும் என்கிற பட்சத்திலே அதை நீங்கள் அற்பமாக பார்க்க வேண்டியதில்லை. அது அவர்களுடைய விசுவாச குறைவுதான், விசுவாசத்திலே பலவீனம் தான். ஆனால் அதை நீங்கள் அற்பமாக பார்க்க வேண்டியதில்லை. மாறாக அவர்களை தாங்க வேண்டும். அவர்களை தாங்க வேண்டும் என்கின்ற அந்த காரியம், அவர்கள் விசுவாசத்திலே தேறி வளர்ந்து வெறும் மரக்கறிகளை மட்டும் புசிக்கலாம் என்று இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து, இல்லை, உணவு ஒரு பிரச்சனையே கிடையாது, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் என்கின்ற நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்களை தாங்கி அவர்களை அந்த விசுவாசத்திலே வளர்த்த வேண்டும். அன்றைக்கு பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்கள் ரோம சபையிலே காணப்பட்டார்கள் அல்லவா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வரும்போதே எடுத்த எடுப்பிலேயே எல்லா கிறிஸ்து பற்றிய எல்லா சத்தியத்தையும் ஒரே நாளிலே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆரம்ப கட்டத்திலே வரும்போதே அவர்களுக்குள்ளாக இருக்கிற சில எண்ணங்களும் சேர்ந்து இருக்க வாய்ப்புண்டு. அப்போ ஆகவே எடுத்த இடத்திலேயே அவன் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறான், பலவீனனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை ஒதுக்கி வைக்காமல், அவனை தள்ளி விடாமல், அவனை அற்பமாக எண்ணாமல் அவர்களை தாங்க வேண்டும். அவர்கள் வளர்வதற்கு ஏதுவாக, விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக மாறுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். அதோ இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நாம் ஒவ்வொருவரும், அதாவது விசுவாசத்திலே பலமுள்ளவர்கள், சரியான சத்தியத்தை அறிந்து கற்று தேறிக்கொண்டு வருகிறவர்கள், பலவீனர்களை பார்த்து அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்களை தாங்க வேண்டும், வளர்வதற்கு ஏதுவாக உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக, நாம் வளர்ந்தவர்கள் நமக்கே பிரியமாக நடக்காமல், நமக்கு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா சுதந்திரமும் இருக்கிறது, ஆகையால் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கலாம், தவறில்லை. ஆனால் நாம் நமக்கே பிரியமாக நடவாமல் நாம் மற்றவர்களுடைய பலவீனம், விசுவாசத்தில் பலவீனர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பக்தி விருத்தி ஏதுவான நன்மை வளர்வதற்கு, பக்தி விருத்தி என்று சொன்னால் வளர்ச்சி, அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளான ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படியாக அவர்களுக்கு பிரியமாக நடக்க கடவன்
அப்போ நமக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுடைய பிறனுடைய பக்தி விருதிக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். அடுத்து சொல்லுகிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடக்காமல் என்று சொல்லி சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து அவருக்கே பிரியமாக நடக்கவில்லை. அவர் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோணத்திலே கிறிஸ்து நடக்கவில்லை. மாறாக தனக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்கிறதற்காக வாழ்ந்தார். அதை போல நீங்களும் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படியாக, அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை நடைபெற வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்கின்ற நமக்கு எண்ணம் இருந்தால், பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால், நாம் நம்முடைய விருப்பங்களை புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு பிரியமாக, அவர்கள் வாழ்வு பெறும்படியாக, அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக நாம் நடக்க வேண்டும். இதே காரியத்தை பவுலப்போஸ்தலன் வேறொரு இடத்திலும் பயன்படுத்துகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்கிறதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், என்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல், என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறேன். நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல், எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்கிறதை பார்த்து அப்படி நடக்காமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பிரியமாக, அவர்களுக்கு பிடித்த மாதிரி, அவர்களுக்கு பிரியமாக நான் நடக்கிறேன். அதை போல நீங்களும் எல்லா மக்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். அதாவது அப்படிப்பட்ட மக்களுக்கு, யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, தேவனுடைய சபையானாலும் சரி, அவர்களுக்கு பிரியமாக நடவுங்கள் என்கிறது தான் இங்க பவுல் சொல்ல வருகிறார். நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடி அப்படி நடக்கவில்லை, மாறாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக அவர்களுக்கு பிரியமாக என்னை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்போ பவுல் சொல்ல வருகிற காரியம் தான், நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடவில்லை, நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுடைய சுய பிரயோஜனத்தை தேடி அவர்களுக்கு பிரியமாக நான் நடக்கிறேன். அதை போல நீங்களும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள், அதாவது அவர்களுக்கு பிரியமாக நடவுங்கள் என்கிறது தான் இங்கே பவுல் சொல்ல வருகிறார். ஏன் பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? ரோமர் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிற காரியம், வளராத விசுவாசத்திலே வளராத நிலைமையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த ஆரம்ப கட்ட விசுவாசம் வந்திருக்கிறது, இன்னும் வளரவில்லை, முதிர்ச்சி அடைய வேண்டி இருக்கிறது. அப்பொழுது அவர்களிடத்திலும் அவர்களுக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நடந்தார் என்று சொல்லி இங்கே நாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33 படிக்கும் போது, 32-33 படிக்கும் போது பவுல் சொல்லுகிறான், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நான் எனக்கு பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக அவர்களுக்கு பிரியமாக நடக்கிறேன், நீங்களும் அதை போல நடவுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் வேதாகமத்திலே இதற்கு எதிராகவும் பவுல் சில காரியங்கள், எதிராக பேசுவது போன்ற வசனங்களும் வேதாகமத்திலே இருக்கிறது. அதாவது கலாத்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது இந்த இடத்துல பவுல் பேசும்போது,
நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக, மனுஷர்கள் அவர்கள் பிரியப்பட வேண்டும் என்றால் பலவிதமான காரியங்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்களை பிரியப்படுத்தித்தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், அப்படி செய்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்போ நான் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். நான் முதல்ல பார்த்த அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் ஒரு முரண் உள்ளது போல நமக்கு தோற்றம் அளிக்கும். அதாவது அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களிலே, நீங்கள் மற்ற பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாக நடவுங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:32 பவுல் என்ன சொல்லுகிறார், நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனம் உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாகத்தான் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால், மற்றவர்களை பிரியப்படுத்தி தான் நான் வாழ வேண்டும் என்று இருந்தால், நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அப்போ இது ஒரு முரண் இருக்கிறது போல தோற்றமளிக்கும், அப்படித்தானே? ஆனால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரண்டும் ஒரு எல்லை கோடுக்கு உட்பட்டவைகளாக காணப்படுகிறது. முதலாவது பவுல் சொன்ன காரியம், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்கிறது. காரணம், பழைய யூதர்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கான உரிமை கிடையாது. உணவு என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதிலே பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் உண்டு. சில வகை உணவுகளை சாப்பிடக்கூடாது, இறைச்சிகளிலே கூட பல்வேறு மிருகங்களை உண்ணக்கூடாது என்று சொல்லி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் உண்டு. பண்டிகைகள் ஆசரிக்க வேண்டும், பண்டிகை ஆசரிப்பதற்கென்று சரியான ஒரு நெறிமுறை உண்டு. அது போல பிசராமல் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் அதில் மிருகத்தை தேர்ந்தெடுப்பது முதல் அது பலிபீடம் எப்படி கட்டியிருக்க வேண்டும் என்கிறது உட்பட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் உண்டு. அது ஒன்று கூட பிசையாமல் ஆசரிக்கப்பட வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். அப்போ இதுல தவறினால் அவன் குற்றவாளி. அப்போ அந்த நெறிமுறைக்கு உட்பட்டுதான் அவன் இருந்தாக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது இது போன்ற எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது. இந்த உணவை தான் நீ உண்ண வேண்டும், இந்த முறைப்படி பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி எதுவும் கிடையாது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக காவல் பண்ணப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அன்றைக்கு மக்கள் நினைத்திருந்தார்கள் அந்த சட்ட திட்டத்தை கடைபிடித்தால்தான், இந்த இதுல எழுதப்பட்டதன்படி இருந்தால்தான் நாம் வாழ்வு பெற முடியும் என்று சொல்லி நம்பி இருந்தபடியால் அதை அப்படி கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை புரிய வைத்தார், அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் கை கொண்டு உங்களால் வாழ்வு பெற முடியாது, அது உங்களால் கை கொள்ள முடியாது. ஆகவே என்னை விசுவாசியுங்கள், உங்களுக்காக பலியாக வந்த என்னை விசுவாசியுங்கள், என்னை உட்கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைவீர்கள் என்று சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படும் போது நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெறுகிறோம். இப்பொழுது அந்த பழைய கட்டுப்பாடுகள், இந்த உணவு தான் இப்படித்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் பண்டிகை ஆசரிக்க வேண்டும், இப்படி பலி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. தசமபாகம் கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. மாறாக ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், அவர் என் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், அந்த அன்பை நான் புரிந்து கொண்டபடியால் இந்த அன்பு எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறது, அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும் என்று சொல்லி கலாத்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அன்பின் அடிப்படையில நான் கடவுளை என்னை இயக்குகிறேன். அப்போ எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அப்போ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க. அப்போ அவர்கள் அந்தந்த கலாச்சார மக்களாக இருக்கிறபடியினால், அப்போ அவர்களிடத்திலே நாம் செல்லும் போது
அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களிடத்திலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு உரிமை இருக்கிறது. நான் விரும்பியபடி உடையணி எனக்கு உரிமை இருக்கிறது. நான் விரும்பிய உணவை உண்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எனக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு நபரை நான் சந்திக்க செல்லும் போது, நான் ஒருவேளை அவனுக்கு என்னுடைய கலாச்சாரம் ஒவ்வாமல் இருக்கலாம். அப்ப அவனுக்கு பிடித்தமானவனாக நான் மாற வேண்டும் என்றால், நான் அவனை போல நான் மாற வேண்டும். அப்போ அதைத்தான் இங்க பவுல் சொல்ல வருகிறான். நான் யூதனுக்கு யூதனாவனும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் மாறினேன் என்கிற அடிப்படையிலே தான் பவுல் சொல்லுகிறான். நான் என்னுடைய சுய பிரச்சனத்தை நான் எனக்கு உரிமை இருக்கிறது. நான் விரும்பிய உணவை உண்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் விரும்பிய உடைய அணிவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இன்னொரு கலாச்சாரத்துல இருக்கிறவனுக்கு அது ஒவ்வாமல் இருக்கிறபடியால் நான் அவன் உண்ணுகிற உணவை உண்டு, நானும் உன்னுடையவன் தான் என்று காண்பிப்பதற்காக, நானும் உன்னை அன்பு செய்கிறேன் என்று காண்பிப்பதற்காக அவனுடைய உணவை உண்ணுகிறேன். அது ஒருவேளை எனக்கு பிடிக்காத உணவாகவே இருந்தாலும் நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடவில்லை. இங்கே அவனுடைய பிரயோஜனத்துக்காக அவன் ரட்சிக்கப்படுவதுதான் அவனுக்கு பிரயோஜனம். அப்ப அவனுடைய பிரயோஜனத்திற்காக அவனுக்கு பிரியமாக நடக்கிறேன் அவனுக்கு என்கிறதை தான் பவுல் சொல்ல வருகிறார். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நான் என்னை தானே மாறுவதற்கு, அது எனக்கு விருப்பம் இல்லாத செயலாகவே இருந்தாலும், எனக்கு விருப்பம் என்னுடைய கலாச்சார ரீதியிலான உடை அணிவதாக இருக்கலாம், எனக்கு பிடித்தமான என்னுடைய கலாச்சார ரீதியிலான உணவுகளை உண்ணுவதாக இருக்கலாம், அல்லது இதே போல வேறு ஒவ்வொரு காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் எனக்கு பிடித்தமான இந்த செயல்களை எல்லாம் கூட நான் தியாகம் செய்கிறேன். என்னுடைய பிரயோஜனத்துக்கு என்று என்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல் அவனுடைய பிரயோஜனத்திற்காக, அவன் ரட்சிக்கப்படுவதற்காக, அவனுக்கு பிரியமாக நான் நடக்கிறேன். இதை போல நீங்களும் யூதர்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் யூதர்களாகவே செல்லுங்கள். கிரேக்கர்களை ரட்சிக்கப்பட வேண்டும் கிரேக்கர்களுடைய அவருடைய கலாச்சாரத்துக்கு உட்படுங்கள். அது உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அப்படி என்று என்பதைத்தான் பவுல் அங்கே சொல்ல வருகிறார். இங்கே ரோமர் புஸ்தகத்திலே சொல்ல வரும்போது விசுவாசத்திலே பலவீனன் இருக்கிறான். அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? மரக்கறிகள் மட்டும்தான் உண்ண வேண்டும், இறைச்சி உண்பது அது ஒரு பாவம், அல்லது அவர்களுடைய நம்பிக்கை இறைச்சி எல்லாம் ஒருவேளை சந்தையில விற்கப்படுகிற இறைச்சி எல்லாம் ஒருவேளை அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளாக இருக்கலாம், அதை உண்பதும் பாவம், அதுக்குள்ளே சாத்தானுடைய சக்தி இருக்கிறது என்கிறதான் அவனுடைய நம்பிக்கை. இன்னும் முழுமையான விசுவாசத்துக்கு வரவில்லை. விக்கிரகம் என்பது ஒரு பொருள், அதுல ஒரு சக்தி இல்லை என்கின்ற அந்த அறிவு அவனுக்கு இன்னும் எட்டப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அது எனக்கு தெரிகிறது, அவனுக்கு அது இன்னும் ஒரு விசுவாசத்துல வளராத நிலைமையில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டே நான் அவனுக்கு முன்பாக அவன் மரக்கறி சாப்பிடும் போது நான் அவனுக்கு முன்பாக இறைச்சி சாப்பிட்டால் அவனுடைய மனம் விசரப்படும் அல்லவா? எனக்கு இறைச்சி சாப்பிடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனாலும் நான் அவன் மீது கொண்ட அன்பினால் அவன் இன்னும் வளரவில்லை. அவனை இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்போ அவனுக்கு இன்னும் சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அவன் அந்த வளர்கிற வரைக்கும் அவனை நான் இடரா செய்யாமல், அவனை நான் தொந்தரவு செய்யாமல், அவனை நான் வெறுப்பேற்றாமல் நான் இருக்க வேண்டும். அவனை அந்த பலவீனத்தை தாங்க வேண்டும். அதே வேளையிலே நான் எனக்கு பிரயோஜனம் இருக்கிறது, எனக்கு பிடித்த உணவுகளை கூட நான் தியாகம் செய்ய சம்மதம் என்கின்ற அடிப்படையில் தான் பவுல் சொல்லுகிறார். அதே வேளையிலே கலாத்தியர் புஸ்தகத்திலே அவர் எழுதும் போது நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிற போது, மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் செல்லலாம் என்பது அல்ல. மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக எனக்கு வர வேண்டிய நன்மைகளை நான் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நான் தியாகம் பண்ணலாம். எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய, எனக்கு நியாயமாக வர வேண்டிய, எனக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய எல்லா பொருளையும் நான் தியாகம் பண்ணலாம் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக. ஆனால் மற்றவர்கள் பிரியப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு காலம் சுவிசேஷத்தை புரட்டக்கூடாது, சத்தியத்தை புரட்டக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இப்போ கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் அதைத்தான் இங்க போதிக்கிறார். கலாத்தியர் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கு சொல்லப்படும் போது சுவிசேஷத்திலே கலப்படம் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவன், அதன் மூலமாகத்தான் வாழ்வு என்கின்ற அந்த சுவிசேஷம் பவுல் அறிவித்திருந்தார்.
சில காலம் சென்ற பின்பு சிலர் வந்து இல்லை இல்லை, கூடவே நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், கூடவே நீங்கள் பண்டிகைகள் ஆசரிக்க வேண்டும், கூடவே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் வந்து போதித்தார்கள். அப்போ சரி, சுவிசேஷமே இருக்கிறது, கூடவே சில சட்டங்களும் இருக்கிறது, சரி இருந்து விட்டு போகட்டும், அப்போதான் அவங்களை புரிந்து கொள்வார்கள், அப்பொழுதுதான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரியம், அப்படி போதிப்பதுதான் அவர்களுக்கு பிரியம் என்று சொல்லி சுவிசேஷத்தை காம்ப்ரமைஸ் செய்வது கூடாது, சத்தியத்தை காம்ப்ரமைஸ் செய்வது கூடாது. மனுஷர்களுக்கு அப்படி பேசினால்தான் பிடிக்கும். மனுஷர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசினால் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே கொஞ்சம் அவர்களை மயக்குகின்ற வார்த்தைகளை போட்டு பேசினால் அவர்களுக்கு பிடிக்கும் என்கிறதற்காக நான் இப்படி பேசக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக எந்த விதமான தியாகத்தையும் செய்யலாம். எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதையும் நான் அனுபவிக்காமல் இருக்கலாம். அதை குறித்துதான் ரோமர் புஸ்தகத்திலாகட்டும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலாகட்டும் பவுல் சொல்லுகிறது. ஆனால் மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக எதை செய்யக்கூடாது? சுவிசேஷ சத்தியத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. சத்தியத்தின் மூலமாக எனக்குள்ளாக கிடைக்கப்பட்ட அந்த தெய்வீக பண்புகள் இருக்கிறது அல்லவா, அதை தியாகம் பண்ணக்கூடாது, அதை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. சிலவைகளை சின்ன ஒரு பொய் சொன்னால் அவர்கள் ரொம்ப பிரியப்படுவார்கள், அவர்கள் அதன் மூலம் அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டு ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நான் பொய் சொல்லலாமா? கூடாது. அப்போ ஒருவேளை நான் ஒரு கூட்டம் நடத்துகிறேன், ஒரு இடத்துல மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தும்படியாக சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வது, மக்களை அழைக்கிறேன். அப்போ ஆனால் அதற்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு கட்டுப்பாடு வருகிறது. உடனடியாக ஒரு லஞ்சம் கொடுத்து இந்த கூட்டத்துக்காக அவர்களுடைய இல்லீகலாக ஒரு அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தலாமா? இல்லை, நான் நல்லது தானே செய்ய போகிறேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக இதை செய்யலாமா என்று கேட்டால், மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக இதை செய்யலாமா என்று கேட்டால் கூடாது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் மனுஷர்களை என்னை பிரியப்படுத்தாமல் மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக என்பது எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கடவுள் அனுமதித்திருக்கிற எந்த நன்மைகளையும் நான் இழப்பதற்கும் ஆயத்தம், மற்றவர்கள் நலன் பெறுவதற்காக என்கிறது சரி. ஆனால் அதே வேளையிலே மற்றவர்கள் நலன் பெறுவதற்காக நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக பண்புகளை, தெய்வீக குணாதிசயங்களை காம்ப்ரமைஸ் செய்வதோ அல்லது மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், கொஞ்சம் சத்தியத்தோடு கொஞ்சம் பொய் கலந்து அல்லது மக்களை மயக்குகிற வார்த்தைகளை பேசினால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் என்கிறத காம்ப்ரமைஸ் செய்து அவர்களுக்கு பிடித்தமாக பேசுவதோ கூடாது. அதைத்தான் இங்கே கலாத்தியர் புத்தகத்திலே சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே, இல்லாமல் வேறல்ல. உங்களுக்கு 9ஆம் வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அப்போ நாங்கள் பிரசங்கித்ததுதான் சுவிசேஷம். அதுல சில காம்ப்ரமைஸ் செய்து சில வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள் பேசினாலும், மக்களுக்கு சில வார்த்தைகள் கூட பேசினால், சில காரியங்களை திணித்தால், நீங்களும் இந்த காரியங்களை நீங்கள் ஒரு சில இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கள், கடவுள் உங்களுக்கு 2 மடங்காக ஆசீர்வாதம் தருவார் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் மக்களுக்கு பிடிக்கும். அப்ப நான் ஒரு பரிகாரம் செய்த கடவுளுக்கு தருவாரா என்று சொல்லி கேட்பதற்கெல்லாம் மக்களுக்கு இதமாக இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் சுவிசேஷத்தோடு கூட வேண்டுமானால் இணைந்து பேசலாம், அப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி பேசினால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனுஷரையா அல்லது தேவனையா யாரை நான் பிரியப்படுத்த வேண்டும்? உங்களை தான் பிரியப்படுத்தலாம், உங்களை நான் பிரியப்படுத்தலாம் என்கிறதற்காக நான் தேவனை துக்கப்படுத்த விடக்கூடாது. அப்போ தேவனை துக்கப்படுத்தாத விதத்திலே எந்த காரியங்களையும் மற்றவர்களை பிரியப்படுவதற்கு எதுவாக செய்யலாம். நான் என்னுடைய கலாச்சாரத்தை இழக்கலாம், என்னுடைய அடையாளத்தை இழக்கலாம், நான் எனக்கு பிடித்தமான உணவுகளை இழக்கலாம், என்னுடைய பணம், செல்வம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். இதைத்தான் மிஷனரிகள் செய்தார்கள். மிஷனரிகள் வேற ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும் போது அந்த மக்களோடு மக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். இதற்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டார்கள், தங்களுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணினார்கள், தங்களுடைய மொழியை, தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய அடையாளங்களை எல்லாம் தொலைத்து விட்டு நானும் உங்களோடு உரியவன் தான், உங்களை போல நானும்
உங்களுடைய உடை அணிகிறேன், உங்கள் மொழியை பேச முயற்சிக்கிறேன், நீங்கள் உண்ணுகிற உணவை நான் உண்ணுகிறேன். அவர்களுடைய உணவு பழக்கம் வேறு. அப்போ இந்த விதத்திலே நீங்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அப்போ இப்படி நீங்கள் செய்வதனால் அவர்கள் பிரியப்படுவார்கள். அப்போதான் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு விளங்கும். அதே வேளையிலே எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேவனை துக்கப்படுத்தி மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடாது. தேவன் எப்பொழுது துக்கப்படுவார்? அப்போ மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனக்கு கிறிஸ்தவத்தினோடாக கிடைத்த தெய்வீக பண்புகள் இருக்கும், கடவுள் கொடுத்த நல்ல குணங்கள் இருக்கும், அல்ல கடவுள் சொல்லி கற்றுத்தந்த நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். அதை தொலைத்து விடக்கூடாது. பொய் சொல்லுதல் கூடாது, களவு செய்தல் கூடாது. இதெல்லாம் செய்தால் வேண்டுமானால் இதன் வழியாக அவர்களை நான் பிரியப்படுத்தலாம் அல்லவா என்று சொல்லி அப்படி போகக்கூடாது. நான் மனுஷரையா தேவனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், அதாவது தேவனை துக்கப்படுத்தி மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்கிறவன் மனுஷரை பிரியப்படுத்தலாமா? பிரியப்படுத்த வேண்டும். எந்த அடிப்படையிலே? என்னை அழித்து என்னை தியாகம் செய்து எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் அது கிறிஸ்துவின் சத்தியத்தை, கடவுள் எனக்கு கற்றுத்தந்த சத்தியத்தையோ கடவுள் எனக்கு கொடுத்த தெய்வீக குணாதிசயங்களையோ காம்ப்ரமைஸ் செய்து மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடாது. இப்போ கடவுள் நமக்கு இந்த பூமியில வாழும் போது கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்துகிறான். அப்போ நான் அந்த வேளையிலே மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக நாம் காரியங்களை செய்யலாமா? செய்யலாம். ஒரு நன்மை ஏற்படும் பட்சத்திலே, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக, ஒரு எளியவர்கள், நான் ஒரு கொஞ்சம் டீசென்டாக உடை அணியக்கூடியவன் ஆக இருக்கிற பட்சத்திலே, ஒருவேளை கொஞ்சம் தாழ்நிலையில் இருக்கிறவர்கள், கொஞ்சம் வசதி வாய்ப்பில் குறைவாக இருக்கிறவர்கள் போகும்போது கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார்கள் நம்மை அணுகுவதற்கு. அப்போ நானும் அவர்களை போல உடை அணியலாம், அப்போ நானும் உன்னில் ஒருவன் தான் என்று சொல்லி காட்டிக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் பெரும்பாலான திருச்சபைகளிலே பாருங்கள், பாஸ்டர்கள் பெரிய கோட்டு சுட்டெல்லாம் போட்டிருப்பார்கள். அவர்கள் யாரோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள்? அந்த சபைக்கு போகிற பெரும் பணக்காரர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அங்கே வருகின்ற ஒரு ஏழை, ஒரு அழுக்கு துணி கொடுத்து இருக்கிற ஒரு நபர், அவர் பாஸ்டரிடம் போவதற்கு அவருக்கே மனம் போவாது. அவரெல்லாம் பெரிய ஆளு, அவர் பக்கத்துல எல்லாம் நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போக முடியுமா என்று சொல்லி அவர்களாகவே நினைத்து இருப்பார்கள். அவர்களும் இவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்போ இதுதான் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள்மார்கள், இப்படிப்பட்ட நபர்கள் தங்களை பிரியப்படுத்துபவர்கள், மற்றவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை, எளியவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அப்போ இதை நான் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக தாழ்நிலையில் கடைநிலையில் உள்ளவர்கள் மக்கள் இந்த உலகமெங்கும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் அவர்களை தாங்க வேண்டும் என்பதற்காக, அவர்களோடு நானும் ஒருவன் என்பதை காண்பிப்பதற்காக நான் எந்த அளவிற்கு வேண்டுமானால் இறங்க வேண்டும். கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவர் எப்படி அடையாளப்படுத்தினார்? அந்த சமூகத்தால் பாவிகள் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள். பாவிகள் என்று சொல்லும் போது அவர்கள் ஏதோ டெய்லி பாவம் செய்து கொண்டே இருந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்களும் மற்றவர்களை போன்ற மனிதர்கள் தான். இந்த அன்றைக்கு இருந்த மதவாதிகள் இருப்பார்கள், பரிசேயர், அவர்களை பாவிகள் என்று சொல்லி முத்திரை குத்தி வைத்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வாரத்தில் 2 தடவை உபவாசிப்பார்கள், தசமமாக எல்லாம் ஒழுங்காக போடுவார்கள், வெள்ளையும் போடுவார்கள், நீண்ட அங்கிகளை எல்லாம் போடுவார்கள், காப்பு நாடாக்களை எல்லாம் கட்டுவார்கள். இவர்கள் ரொம்ப ரிலீஜியஸ். நாங்கள் டெய்லி ஆலயத்துக்கு போகிறோம், எந்த காரியமும் தவறான காரியங்கள் ஒன்றும் செய்யல என்கின்ற எண்ணம். அப்போ இதெல்லாம் செய்யாதவர்கள், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்காமல் அனுதின வேலைக்கு போகிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், வரி வசூலிப்பவர்கள், அது அவர்களுடைய வேலை, வரி வசூலிப்பது. இவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லி அன்றைக்கு மதவாதிகளாக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை, தாழ்நிலையில் இருந்த மக்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னா, இவர் அப்படிப்பட்ட மக்களும் ஓகே, நாங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் பாவிகள் தான் என்கின்ற மனத்திலே தான் இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்றார். காரணம், அவர்களாகவே இவரிடத்துல வர வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. எப்பவுமே தாழ்ந்த இடத்தில் இருக்கிறவர்கள் பெரியவர்களிடத்துல போய் நிற்பதற்கு ஒரு தயக்கம் இருக்கு. பெரிய இடத்துல உள்ளவர்கள் தான் இறங்கி அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனை உருவாக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். ஆகையால் தான்
அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அவர் பாவிகளின் சிநேகிதர். அவர் தேவன் அல்ல. தேவனாக இருந்தால் எப்படி பாவிகளிடத்துல எல்லாம் போக முடியும்? அவர் பாவிகள். அவர் பிசாசு பிடித்தவன். அவன் சமாரியன் சொல்லுகிற சமாரியன் இருக்கிறது. அவர்களையும் இவர்கள் கீழ்த்தரமாக பார்த்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இதைத்தான் ரோமர் புத்தகத்திலே நாம் பவுல அப்போஸ்தலன் சொல்லும் போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார்? தன்னுடைய பிரியமாக நடக்கல. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் கடவுளாகவே, கடவுள் சர்வ உலகத்தை ஆளுகிறவராக இருக்கலாம். ஆனால் அப்படி அவருக்கு சுகமாக வாழ்வது அந்த பிரியத்தின்படி அவர் வாழவில்லை. மாறாக அவருடைய நோக்கம் மற்றவர்களுக்காக, அநேக மக்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அநேக மக்கள் இந்த நரகத்திலிருந்து தன்னோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்கிறதற்காக தனக்கே பிரியமாக நடக்காமல், அவர் நினைத்த கடவுளாகவே மனிதனாகாமலே அப்படி இருந்திருக்கலாம். தனக்கு பிரியமாக, அதாவது தன்னுடைய நலத்தை மட்டுமே கருதி வேண்டுமானால் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய நலத்தை கருதி மட்டுமே இருக்காமல் தனக்கு பிரியமாக நடக்காமல் தன்னை தாழ்நிலை உள்ளவர்களோடு அடிமையின் ரூபப்படுத்தும் மனுஷ சாயலானார். அந்த மனுஷ சாயல் ஆன பின்பும் அந்த மனிதர்களிலும் யாரெல்லாம் தாழ்நிலையாக கருதப்பட்டார்களோ, தாழ்வானவர்களாக கருதப்பட்டார்களோ, அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனை உருவாக்கி அவர்களோடு பழகி அவர்களை மீட்கும்படியாக காரியம் செய்தார். அப்போ அதற்காக நிந்தைகள் பட்டார். உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்கிறார் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து மேல் அநேக நிந்தைகள் விழுந்தது. பிசாசு பிடித்தவன், பாவி, பைத்தியக்காரன், பெயல்சுபூர்களின் தலைவன், சமாரியன், இப்படி பல்வேறு விதமாக இயேசுவை மேல் நிந்தைகள் விழுந்தது. எதனால்? அவர் தனக்கே பிரியமாக இருந்து நடக்கிறவராக இருந்திருந்தால் அந்த நிந்தைகள் விழுந்திருக்காது. அவர் கடவுளாகவே இருந்திருந்தால் இவர்கள் நிந்திப்பார்களா? இந்த பூமியில வரும்போது கடவுளாகவே வந்து ராஜாவாகவே வந்திருந்தால் நிந்தித்திருப்பார். அந்த நிந்தனைகளை நம்ம அவர் மேல் விழுந்திருக்குமா? இல்லை. அவர் தனக்கே பிரியமாக இராமல் மற்றவர்களுக்காக வந்தார். அதன் நிமித்தம் அவர் நிந்தை அனுபவிக்கவும் செய்தார். அப்போ அதைத்தான் இங்க பவுல் உதாரணமாக காட்டுகிறார். நாம் மற்றவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்கள் நாம் கடவுளுடைய அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். இதே காரியத்தை ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் பவுல் இங்க சொல்லுகிறதை காண்கிறார். 15:7, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ கிறிஸ்து எந்த நிலைமையில நம்ம ஏற்றுக்கொண்டார்? நாம் நல்லவர்களாக மாறின பின்பு ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்மை தேடி வந்து ஏற்றுக்கொண்டார். கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லாத போதே தேடி வந்து ஏற்றுக்கொண்டார். அப்போ அதை போல கடவுள் எந்த நிலைமையில நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அது தேவனுக்கு மகிமை உண்டாக ஏற்றுக்கொண்டார். அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறது போல நாமும் மற்றவர்களை தகுதி தராதரம் பார்த்து அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தகுதி தராதரம் பார்த்தா நம்ம ஏற்றுக்கொண்டார்? இல்லை அல்லவா? அதை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு நமக்கு பிரியமாக நம்முடைய நலனை மாத்திரம் கருத்தில் கொண்டு ஒரு சுயநல எண்ணத்தோடு, நமக்கு அந்த உரிமை இருக்கிறது, கடவுள் அந்த உரிமையை தந்திருக்கிறார், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கிறார், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதை என்னுடைய நலனுக்காக என்று எடுத்துக்கொள்ளாமல், காரணம் நமக்கு இந்த பூமியிலே மட்டுமல்ல அனுபவிப்பதற்கு இந்த பூமியில் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இருக்க இந்த பூமியிலே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை அல்லவா? ஆகையால் நமக்கே பிரியமாக நடவாமல் கிறிஸ்து எப்படி நடந்தார் அதை போல மற்றவர்களுடைய நலனுக்காக பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரயோஜனம் உண்டாகும்படி பிறனுடைய பிரயோஜனத்தை நாடக்கடவன், அல்லது பிறருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அதே வேளையிலே எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக வேண்டும் என்கிறதற்காக சத்தியத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது, சத்தியத்திலே கலப்படமும் சேர்க்கக்கூடாது, நம்முடைய குணாதிசயங்களிலும் மாற்றம் வரக்கூடாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே கூட அதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கும். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, அதுதான் எங்களுக்கு பிரிக்கம் என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள்.
மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் 4:19 பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நீதியா நியாயமா இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது. அப்போ அப்படி பேசாமல் இருந்தால், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசாமல் இருந்தால், சொல்லாமல் இருந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கும். அவர்களும் நல்ல வேண்டுமானால் சலுகைகள் எல்லாம் செய்வார்கள். அப்போ இந்த அடிப்படையிலே அவர்களுக்கு நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கலாமா? இல்லை. அது தேவனை தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா என்று வரும்போது நாம் மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும். பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அது தேவனை துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அது கலப்படம் இல்லாமல் சொல்ல வேண்டும். அதே போல கடவுள் நமக்கு தந்திருக்கிற பண்புகளையும் தொலைக்க கூடாது. நன்மை வரும்படியாக பொய் சொல்லலாம் என்று சொல்லலாமா? அதுவும் கூடாது. அப்போ நம்மை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தாழ்த்தலாம், அதைத்தான் சொல்லுகிறது. அதே போல இந்த மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதை நம்முடைய நலனுக்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய ஆடையை மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி. அது மற்றவர்கள் நம்மை காட்டிலும் மேலானவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடாது. நான் கேஷுவலான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய விஐபியாக இருக்கிற பட்சவர்கள் இடத்துல போனால் அவர்கள் என்னை மதிக்க மாட்டார்களே. அவர்கள் பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பங்களா இருக்கிறது, நான் ஒரு சின்ன வீடு தான் வைத்திருக்கிறேன். அப்போ அவர்களுக்கு இணையாக நான் இல்லையே. அப்போ அவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிரியமாக நானும் அவர்களை போல ஒரு அந்த ஸ்டேட்டஸ்ல வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மனுஷருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தின் நிமித்தம் அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அவர்களை பார்த்து அவர்களை போல நான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த மாதிரி பிரியப்படுத்துகிறதை குறித்து வேதம் சொல்லவில்லை. அதை குறித்து நீதிமொழிகளை சொல்லும் போது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அப்ப அவர்களை பார்த்து அவர்கள் வீடு வைத்திருக்கிறார்கள், அப்ப அவர்களை போல அவர்களை அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் உள்ளவர்களோடு கூட அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், அவர்களை பிளீஸ் பண்ண வேண்டும் என்றால் நானும் அவர்களை போல வளர வேண்டும், அவர்களை போல உடையெடுத்த வேண்டும். இது எல்லாமே இதை குறித்தல்ல வேதம் சொல்வது. இது எல்லாமே நம்முடைய சுயநலத்தின், நாம் அப்படிப்பட்ட பெரியவர்களோடு நம்மை அடையாளப்படுத்த நினைப்பதன் வெளிப்பாடு. அது இல்லை. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகத்தக்கதாக. அங்கு மைய கருவு என்னவென்றால், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது மற்றவர்கள் பக்தி விருத்தி ஏதுவான நன்மை உண்டாக வேண்டும். அதற்கேற்ற விதத்திலே நான் என்னை தியாகம் செய்வதற்கு ஏதுவாக என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். என்னுடைய நலனை நான் என்ன செய்யலாம்? தொலைக்கலாம். என்னுடைய எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் அல்ல இழக்க வேண்டும் என்கிறதை தான் இங்கே பவுல் சொல்ல வேண்டும். ஆகவே நாம் மற்றவர்களை பிரியப்படுத்த, நம்மை இழப்பதற்கும் நம்மை பிரியப்படுத்துவதற்கும் கவனம் செலுத்துவதை தவிர செலுத்தாமல் மற்றவர்களை பிரியப்படுத்தாது. இதற்காக மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டும். அதே வேளையிலே மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தெய்வீக குணங்களை இழந்துவிடக்கூடாது. சத்தியத்திலே கலப்படமும் செய்து விடக்கூடாது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு